டுடேஸ் நோயிங் கேன்சர் எபிசோடில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரஸ்ட் கேன்சர் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம மேமோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதில் டவுட்ஃபுல்லாக இருக்கிற லம்ஸை வந்து பயாப்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இந்த பயாப்சி பண்ண போகிறோம்? பயாப்சி அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பயாப்சி எடுக்கும்போது ஒரு சர்ஜரி மாதிரி வருமா, இல்லைனா இந்த பயாப்சி எடுக்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த பயாப்சி வந்து ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர். எந்த ஒரு பிரஸ்ட் லம்பும் இருக்கும்போது நம்ம செய்கிறது என்னென்னா, இந்த பிரஸ்ட் லம்பில் ஒரு சின்ன ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லோக்கல் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த ஏரியா ஃபுல்லாகவே அனஸ்தடைஸ் ஆகிரும், மறத்துரும். அதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு சின்ன நீடில் வந்து அந்த பிரஸ்ட் லம்பில் நம்ம பாஸ் பண்ணி அந்த பிரஸ்ட் லம்ப்லேருந்து இருக்கிற சின்ன டிஷ்யூஸ் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ்க்காக அனுப்புவோம். ஸோ இந்த டெஸ்ட் மூலமாக அந்த கட்டியோட தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். செகண்ட் வந்து இந்த பயாப்சி வந்து இட் இஸ் டோட்டலி அனஸ்தீசியா கிடையாது, ஸ்கார் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். அண்ட் அகெயின் இந்த பயாப்சி பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்ப்ரெட்டும் கிடையாது. அதனால் எந்த மேமோகிராஃபிக் அப்நார்மாலிட்டி நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம தைரியமாக பயாப்சி பண்ணலாம். தேங்க்யூ.